நேச்சுரல் சலூன் மக்களுக்கு எதை கொடுக்கறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது? இதுக்கு வந்து grooming is so important. They don't want to do it at home. So அந்த மாதிரி ஆகும்போது the need is there. ஒரு சலூனா இருக்கட்டும், அங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் வந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி மேம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி அந்த பியூட்டி ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் அவங்களுக்கு அது ஒரு நேச்சுரலாக வர ஒரு இது மாதிரி. முன்னாடி அங்கே போய் ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே கூட்டிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்மால் ட்ரைனிங் பண்ணிவிட்டு சலூன்ஸில் நான் ஒரு ட்ரெயின்டு டெக்னீஷியன் கிடையாது. ஒரு ஆள் விட்டுட்டு போனாங்கன்னா அப்போ யார் என்ன பண்ணணுன்றது கூட தெரியாமல் இருந்தது. கஸ்டமர் நம்ம தான் அட்டென்ட் பண்ணோம். யாருமே இல்லாமல் வெறும் பியூட்டிஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க. ஒரு ஹேருக்கு வந்தாங்கன்னா யார் பண்ணுவாங்கன்றது தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. காம்படிஷன் இருந்தால் தானே நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். காம்படிஷன் இருக்கிறதால we also have to keep கான்ஸ்டன்ட்டாக you have to upgrading. இது சரியாக பண்ணலன்னா நான் அடுத்த இடத்துக்கு போவேன்ற இது. ஸோ எங்கேயும் வந்து அப்போ நம்மளும் வந்து ஓகே கஸ்டமரை நம்ம ரீட்டைன் பண்ணோன்னா we need to do what the best, give them the best and keep them satisfied. Providing employment for more than 10,000 plus people. Currently we have 10,000, but we want to go to 1 lakh plus people, plus entrepreneurship and this thing to more women. வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் சலூனோட ஃபவுண்டர் வீணா குமாரவேல் மேம் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி இந்த ஒரு பிராண்ட் அண்ட் பெண்களுக்கு அதிகமாகவே பிடிச்ச பிராண்ட், இப்போ வந்து பெண்கள் மட்டுமே வந்து பார்லர் யூஸ் பண்ணுறதில்ல, பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தா நேச்சுரல்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு பர்சன்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு? நேச்சுரல்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு பிராண்ட் கிடையாது. ஏன்னா இப்போ யார் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கிட்ட கூட இல்லை நான் நேச்சுரல் சலூனுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த இது வந்து எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஓகே, நேச்சுரல்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2000. ஸோ இப்போ வந்து 23 இயர்ஸ் ஆகுது. அண்ட் அப்போ ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெருசாக வளரோன்றது இல்லை. ஐ மீன் அந்த ஐடியாவோடு ஒன்றும் ஆரம்பிக்கல. அப்போ வந்து மெயினாக நான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும் அண்ட் எதுனா ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணுன்ற இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ணது. பட் ஓவர் த டைம் அது ஃப்ரான்ச்சைசிங் மாடல் போனதும் we were able to expand. இன்னைக்கு வந்து 700 plus branches இருக்குதுன்னா it is with lot of franchisee networkல நாங்கள் போனதால் we were able to create that number and growth was fast. ஒரு உமன் ஆண்டர்பிரினராக வந்து நிறைய பிஸ்னஸ் திங்க் பண்ணிட்டு இல்லை நான் வந்து ஐடி வேர்ல்டில் வந்து கலக்க போகிறேன் அப்படி இப்படி நிறையா இருக்குது. எதுக்கு மேம் பியூட்டி சலூனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஓகே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெருசாக ஐடி அப்போ ஓப்பன் ஆகலை. அண்ட் ப்ளஸ் நான் பண்ணது காமர்ஸ் டிகிரி அண்ட் எதுனா வீட்டிலேருந்து பண்ணணுன்ற லைக் அ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷன்ஸ் இருந்தது. பட் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொத்திக் வீட்டிலேருந்து பண்ணோன்னா யூ கேன் திங்க் ஆஃப் அ ட்ரெஸ் பொத்திக் ஒரு ப்ளே ஸ்கூல். அண்ட் சலூன்றது வந்து அப்போது ரொம்ப பெரிய லெவலில் இல்லை அண்ட் சின்ன சின்ன சலூன்ஸ் தான் இருந்தது. அப்படி இருந்ததுன்னா இல்லைன்னா அந்த அந்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் பார்த்திங்கன்னா பெரிய 5-star ஹோட்டல்ஸில் இருக்கும். ஸோ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது நினச்சி தான் we wanted to start this, give குட் குவாலிட்டி சர்வீசஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்ட் வெரி குட் ஆம்பியன்ஸில் கொடுக்கணுன்ற இதில் தான் இன்டென்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் அப்போது அந்த ஏன்னா நாங்கள் அப்போ போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோயிங் டு அ ஸ்மால் சலூன் வந்து ஹைஜீன் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காது. வேற 5-star போனோன்னா நீங்கள் அதுக்கு போனோன்னா அந்த மைண்ட் செட் வேறு நீங்கள் நல்லா க்ரூம்டாக இருக்கணும். உள்ளே போகிறதுக்கே யூ வில் நீட் டு பி க்ரூம்ட் அண்ட் திஸ் திங். ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரிட்ஜ் பண்ணலான்றது தான் இந்த ஐடியா. வி தாட் ஓகே வை நாட் ஸ்டார்ட் அ பியூட்டி சலூன், கிவ் த பெஸ்ட் டு கஸ்டமர் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்றது. நேச்சுரல் சலூன் மக்களுக்கு எதை கொடுக்கறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது? குவாலிட்டி சர்வீசஸ், உங்களுக்கு வந்து குட் க்ரூமிங் சர்வீசஸ். இன்றைக்கி வந்து க்ரூமிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நம்ம கொஞ்சம் அந்த வருஷம் முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு 20 years பேக் பார்க்கும்போது உங்களுக்கு பியூட்டி பார்லர் போனோன்னா அது ஒரு டேபு மாதிரி தானே. நீங்கள் இதர் மீடியாவில் இருக்கணும், மீடியா மீனிங் ஃபிலிம் பர்சனாலிட்டியாக இருக்கணும், இல்லைனா
ஒரு ஒகேஷன், ஒரு கல்யாணம் அப்படி இருந்தால் தான் பியூட்டி பார்லர் போகணுன்னு. பார்லருக்கு போகிறவங்கள பார்த்தா நீ போய் என்ன வீட்டிலலாம் அனுப்ப மாட்டாங்கல்ல, போய் மேக்கப் போட்டுக்கிறது வந்து அப்போ ஜென்ரலாக அந்த டைம்லலாம் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ சலூனுக்கு அனுப்புறதே அப்போ வாஸ் அ டேபூ திங். அண்ட் அந்த டேபூ இண்டஸ்ட்ரியாக இருந்தது. அண்ட் அதர் ஆக்சுவலி இஃப் யூ சி வி broken that in the sense இப்போ வந்து grooming is become part of everybody's life. And அந்த grooming has to be made affordable and எல்லாருக்குமே it has to reach out to. எங்கன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பார்லர், உங்களுக்கு நெய்பர்ஹுட்லேயே எல்லாம் இட்ஸ் பிகம் அ நெய்பர்ஹுட் பிஸ்னஸ். And I think somewhere we were able to break that and make it affordable and approachable for everybody. இப்போ வந்து நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறோம், ஒரு 4-5 பிரான்ச் கூட ஓகே மேனேஜபிள். ஒரு உமனாக வந்து நம்ம போயிட்டு அந்த லொக்கேஷனை வந்து விசிட் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா ஏரியாலையுமே வந்து நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணீங்க. எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறீங்க இவ்வளோ பிரான்ச்சஸை? எப்படி வந்து ஓகே இந்த பிரான்ச் ஓகேவா போகுது, பீப்புளோட சஜஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? ஓகே, இப்போ வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இட்ஸ் அ நெசசிட்டி. அண்ட் அவங்களுக்கு அது பக்கத்தில் இருந்து போனால் தான் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு டெஸ்டினேஷன் பிஸ்னஸாக இருந்தது. வேறு ஒரு ஹேர் கட் வேணும்னா தேர் ஓகே டு கோ, ஒரு 2 miles போய் பண்ணிக்கணுன்னா அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் அங்கே தான் இருக்காரு, அங்கே தான் போய் வெட்டிப்பேன் போய் பண்ணிக்கினது இருந்தது. பட் இன்றைக்கி வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் இட். நீ பக்கத்தில் இருந்தால் இட்ஸ் கன்வீனியன்ட். யாருமே நோபடி வாண்ட்ஸ் டு ட்ராவல் தட் ஃபார். So that is why we have that many branches. And also உங்களுக்கு வந்து it's like the number of times that you visit a salon today is very high. A lot of people go on a weekly basis. Some of them இப்போ ஹேர் வாஷே வந்து சலூனில் தான் போய் பண்ணிக்கிறாங்க. They don't want to do it at home. So அந்த மாதிரி ஆகும்போது the need is there. And so we were able to have that many outlets. And to maintain quality standard எல்லா அவுட்லெட்லேயும் அதே ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டின்னு இருக்கிறதுக்கு we have a team which frequently visits சலூனை போய் விசிட் பண்ணி எப்படி சர்வீசஸ் எப்படி பண்ணுறாங்க, அதே ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்களா, ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அந்த டீம் இஸ் தேர். அண்ட் தென் ஆல்சோ நாங்கள் ரெகுலராக we have trainers, எஜுகேஷன் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ விசிட் சலூன்ஸை விசிட் பண்ணி இதெல்லாம் இந்த குவாலிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, மெயின்டைன் பண்ணுறாங்களான்றது பார்த்துட்டே தான் இருக்காங்க. பிகாஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி நீங்கள் சொல்கிறது இஸ் அ சேலஞ்ச். பிகாஸ் இவ்வளோ அவுட்லெட் இருக்கும் போது எல்லா இடத்துலையுமே யூ ஹவ் டு ஹேவ் த யூனிஃபார்ம் சர்வீசஸ். தட்ஸ் அ ஆன்கோயிங் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அகாடமியும் வச்சு அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இது படிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாகவே வந்து இப்போ ஒரு சலூனாக இருக்கட்டும், அங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் வந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி மேம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? அண்ட் அவங்க எந்த அளவுக்கு வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் நார்த் ஈஸ்ட்லேருந்து வராங்கல்ல, அந்த டார்ஜிலிங், சிலிகுரி அந்த மாதிரி இடத்துலேருந்து வரவங்களுக்கு அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த பியூட்டி ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் அவங்களுக்கு அது ஒரு நேச்சுரலாக வர ஒரு இது மாதிரி. ஸோ ஃபார் தெம் ஈஸியாக அவங்க தே லேர்ன். அண்ட் ஹாஸ்பிட்டல், இப்போ நீங்கள் இப்போ சலூன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில், ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே தீஸ் பீப்புள் ஹவ் கைண்ட் ஆஃப் கம் இன் டு தட். பிகாஸ் அவங்களுக்கு அது தே ஹாவ் அ ஃப்ளேர். அந்த நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சுரலாக ஆல்சோ தே ஃபிட் இன் டு திஸ் ரோல் வெரி வெல். அண்ட் ஒன் வந்து அவங்க க்ரூமிங் சென்ஸ் plus the way they also language pathina, a lot of them are able to communicate in English also, Hindi, English avanga. So they come into this they play this role very easily. And avanga hands romba அந்த மசாஜ் எல்லாம் அவங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் முன்னாடி அங்கே போய் ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். அங்கேயே தெர் சம் அகாடமிஸோட டைப் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப்கோர்ஸ் அகாடமிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அங்கே போய் அவங்கள அங்கேயே ட்ரெயின் பண்ணி இங்கே கூப்பிட்டுட்டு வந்து இங்கே ஒரு ஸ்மால் ட்ரைனிங் பண்ணிவிட்டு சலூன்ஸில் போடுவோம். இல்லைன்னா அங்கேருந்து இங்கே எங்களுக்கு ஒரு அகாடமி மகாபலிபுரம் கிட்ட இருக்குது. வி ஹாவ் அ ஹியூஜ் ஃபெசிலிட்டி, அவங்க தங்கறதுக்கு எல்லாமே இடம் இருக்குது. ஸோ அங்கே கூப்பிட்டுட்டு வந்து அங்கே
ஒரு 3 months ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் சலூனில் எம்ப்ளாய் பண்ணுவோம். அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இப்போ வந்து ஸ்கில்லிங் நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கில்லிங் இப்போது இந்த மாதிரி ஒகேஷ்னல் ட்ரைனிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால லாட் ஆஃப் தேம் ஹவ் காட் இன் டு திஸ் அண்ட் அந்த டேபு இஸ் கைண்ட் ஆஃப் broken. இன்றைக்கும் தெர் ஆர் பீப்புள் இதுக்கு எதுக்கு போய் படிக்கிறீங்க, இதுக்கு நீ வேறு எதுனா படிச்சுட்டு இருக்கலாமேன்றது சொல்கிறாங்க. பட் ஆனாலும் ஒரு அளவுக்கு இட் இஸ் moved out of that and it's looked as a fashion industry. ஸோ அவங்களுக்கு இதில் இப்போ ஒரு ட்ரெஸ் டிசைனருக்கு என்ன இது இருக்கோ இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் அதுக்கு ஒரு யூனோ இட்ஸ் அ ஃபேஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதே மாதிரி நெயில் ஆர்டிஸ்ட்னு இப்போ வராங்க, டெவலப் ஆகி லாட் ஆஃப் தெம் கம் டு தட் ஃபீல்ட். ஸோ இட்ஸ் ஸ்லோலி மூவிங். அந்த டேபுலேருந்து இட்ஸ் மூவ்ட் ஆன் அண்ட் இட்ஸ் லுக்ட் as a good industry to work in. Pay packages also are very good. ஸோ பீப்புள் நம்ம ஊரில் இருக்கவங்க கூட இப்போ இதுக்கு இந்த கோர்சஸ் எடுத்து பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அகாடமின்னு சொல்லும் போது காலேஜஸ் ஆல்சோ ஹேவ் started these degree programs with as beauty and wellness டிகிரி ப்ரோக்ராமே எடுத்துகிட்டு வராங்க. இந்த கரிக்குலம் they have a separate program. அது 3 வருஷம் பண்ணாங்கன்னா they can take up either become an entrepreneur or take up some job in this industry. So lot of towards this industry நிறைய attention is being given and so people also want to join and become a part of it. சூப்பர் மேம். இப்போது நேச்சுரல் சலூனும் ஒரு க்ரியேட் ஆகிறதுக்கு நிறைய ப்ளஸ் வந்து இருந்திருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருந்திருக்கும்ல மேம். அந்த ஸ்ட்ரகிள்லாம் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன்? ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ்னாலே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் அடிப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் சொன்னீங்கன்னா ஒரு ஃபேஸ்லேயும் ஒரு சேலஞ்ச் தான் இருந்துட்டு இருந்தது. ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கணுன்றதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. இது பண்ணலாமா அது பண்ணலாமா இல்லை இதில் ஏன்னா இதில் போய் படிச்சுட்டு ஒன்றும் வரல. நாங்கள் அட்லீஸ்ட் ஃபார் அஸ் வி ஜஸ்ட் ஜம்ப்ட் இன் டு இட் பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்றது ஒரு நான் ஒரு ட்ரெயின்டு டெக்னீஷியன் கிடையாது. நீதர் மை ஹஸ்பண்ட் வாஸ் இன் டு தட். ஸோ நாங்கள் இது புது இண்டஸ்ட்ரி தான். அதுமாதிரி எது கற்றுக்கணுமோ எல்லாம் அங்கே ஹேண்ட்ஸ் ஆன் கற்றுக்கினது தான். ஓவர் த இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கற்றுக்கிட்டது தான். அண்ட் ஒன் பிக் இதில் சேலஞ்சுன்னு சொல்கிறது இதோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா, சின்ஸ் வி வர் நாட் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வி வர் நாட் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணி கற்றுன்னு வந்ததால் இட் வாஸ் அ பிக் அட்வான்டேஜ். அது டிஸ்அட்வான்டேஜ் சொன்னீங்கன்னா இனிஷியலாக இப்போது ஒரு ஆள் விட்டுட்டு போனாங்கன்னா அப்போ யார் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணணுன்றது கூட தெரியாமல் இருந்தது. ஆரம்பித்து ஒரு டெக்னிக்கல் ஹெட் தான் எங்களுக்கு தாஜ்லேருந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு 3 months டவுன் லைன் பிகாஸ் அவங்க தான் டெக்னிக்கலாக எல்லாமே பார்த்துக்கினது. ஸ்டாஃப் செலக்ட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, கஸ்டமர் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வெறும் அட்மின் பார்ட் ஆஃப் இட் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க 3 monthsல அவங்க ஷி வாண்ட் லெஃப்ட் அண்ட் அவங்க திடீர்னு ஒரு நாள் ஐம் மூவிங் அவுட், ஐம் கோன் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன் போயிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு சலூனில் ஆளுங்க இருக்காங்க, கஸ்டமர் நம்ம தான் அட்டென்ட் பண்ணோம். அவங்க தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து யாருமே இல்லாமல் வெறும் பியூட்டிஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க. ஒரு ஹேருக்கு வந்தாங்கன்னா யார் பண்ணுவாங்கன்றது தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. தென் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் இன்னொரு ஸ்டைலிஸ்ட்டை போய் பார்த்து செலக்ட் பண்ணி எம்ப்ளாய் பண்ணி ஸோ அந்த மாதிரி டவுன் த லைன் வி லேர்ன். ஸோ தட் டைம் தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச் பிகாஸ் டு கெட் one is to get the right people for இன்னைக்கு there are a lot of academies so it's easier to get manpower, but with the growth பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சலூன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நாங்களும் நிறைய ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ இஸ் பூமிங். ஸோ நிறைய சலூன்ஸ் ஓப்பன் ஆகிறதுல இது மேன் பவர் இஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் எவ்ரிபடி. பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆள் கிடைக்கிறது இஸ் சேலஞ்ச். ஸோ தட் இஸ் வை தி அகாடமி வி ஸ்டார்டட் so that we could churn out manpower. So இப்போ கூட we've launched another new academy, கொஞ்சம் higher courses எடுக்கலான்றதுக்கு we've started. So that used to be a challenge. Then of course any new business ஆரம்பிச்சா finance is definitely unless ஏன்னா இதெல்லாம் first few years losses தான். ஏன்னா ஆரம்பிச்சதுமே it is not going to especially இது வந்து எல்லாமே புதுசாக இருக்கிறதால எல்லாம் லேர்னிங். ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் லாஸஸ். ஃபர்ஸ்ட் 3 years வி வர் மேக்கிங் லாஸஸ். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஈவன் ஆகி தென் அடுத்த பிரான்ச் ஒன்று போட்டோம். தென் மேபி கப்புள் ஆஃப் இயர்ஸில் இன்னொரு பிரான்ச் போட்டு அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு ஆசை. பட் த ப்ராப்ளம் வாஸ்
எவ்வளோ ஃபண்ட் பண்ண முடியும், பிகாஸ் பேங்க்ஸ் were நாட், நான் சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்கே அப்போ வந்து பியூட்டி பார்லர்னால் அப்போ நாங்கள் போட்டது ஒரு 30 lakhs அப்போ இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ போட்டால் ஆரம்பிப்பீங்க, வீட்டில் ஒரு ரூம் எடுத்து பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே, வை ஆர் யூ ஸ்பெண்டிங், வை டு யூ வாண்ட் ஸோ மச்ன்ற மாதிரி, அண்ட் நோ பேங்க் வாஸ் willing டு கிவ் அஸ் த லோன். ஸோ அது ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஐ மீன் வி ஹேட் டு நிறைய பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணி ஃபைனலி வி ஹேட் அ மேனேஜர் ஹூ agreed to give us ஃபார் அந்த வந்த ஃபண்டில் வி ஸ்டார்டட் அபவுட் 3 branches. ஸ்பென்சர் பிளாசா ஒன்று, அப்புறம் அடையார், அல்வார்பேட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 4-5 பிரான்ச் இருந்தால் சென்னையை கவர் பண்ண மாதிரி இருந்தது at that point of time. அப்புறமா அடுத்து க்ரோ ஆக ஆஸ் இண்டஸ்ட்ரி ஓப்பன்ட் அப், அப்போ ஐடி ஓப்பன்ட் அப், இப்போ தான் அந்த டைட்டில் பார்க்கெல்லாம் அப்போ தான் அந்த ஏரியாலாம். ஸோ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்டட் working, so grooming became very important for them. And the money that they were earning அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சலூன்ஸில் க்ரூமிங்கில் நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தென் there was a need to open out more saloons. அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்போ we were looking at யார் எங்க கூட பார்ட்னர் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலான்ட்டு பிளானில் பண்ணோம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு. பட் அந்த ஃப்ரான்ச்சைசிங்ன்றது was quite new to the industry, and also we were not a brand that people wanted to take a franchise of. So அதெல்லாம் அப்படி ஃபிசில் ஆயிடுச்சு. அடுத்து எப்படி, ஸோ வாட் டு யூ டூ நெக்ஸ்ட், எப்படி க்ரோ ஆகணும், ஆனால் எப்படி எந்த மெத்தடில் போகிறதுன்ற யோசிக்கும் போது வி தாட் ஓகே பார்ட்னர் பண்ணலான்னு. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட வி பார்ட்னர்ட். நாங்கள் ஒரு அமௌண்ட் 50% போடுவோம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணி, and they had that confidence, okay இவங்களும் போட்டிருக்காங்க, ஸோ பிஸ்னஸ் நம்மளுக்கு எது இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்கன்ற அந்த தைரியத்தில் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணி, பட் they were managing the business. ஸோ அந்த சப்போர்ட்டில் we started. அது அப்போ ஒரு 30-40 சலூன்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி மாடலில் போனோம். ஒன்ஸ் இட்ஸ் சக்ஸஸ் பார்த்ததும் பீப்புள் ஆல்சோ வாண்ட் டு ஜாயின் த ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி போகும்போது நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸ் கேட்டு, எங்கள் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸே வந்து ஃப்ரான்ச்சைஸ் கேட்டு வி ஓப்பன்ட் அவுட்லெட்ஸ் அக்ராஸ். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி தான் தென் இட் வாஸ் அ ரோல். சூப்பர். நம்ம நேச்சுரல்ஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் காம்படிட்டராக யாருமே இல்லை. இந்த பிராண்டு வந்து தான் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? காம்படிஷன் இருந்தால் தானே நம்மளும் ஓடிட்டு இருப்போம், இல்லைன்னா யூ வில் பிகம் ஸ்டாக்னென்ட் அண்ட் கம்ப்ளசண்ட்டாக, எல்லாம் நம்ம தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறோன்னு நினச்சிட்டு. இப்போ காம்படிஷன் இருக்கிறதால வி ஆல்சோ ஹேவ் டு கீப் ட்ரைங் நியூ, கான்ஸ்டண்ட்டாக யூ ஹேவ் டு அப்கிரேடிங் பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஆக்சுவலி காம்படிஷன் இருந்தால் கஸ்டமருக்கு தான் இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ், பிகாஸ் தே ஹேவ் அ சாய்ஸ். நீங்கள் சரியாக பண்ணலன்னா நான் அடுத்த இடத்துக்கு போவேன்ற இது. ஸோ எங்கேயும் வந்து அப்போ நம்மளும் வந்து ஓகே கஸ்டமரை நம்ம ரீட்டைன் பண்ணோன்னா we need to do the best, give them the best and keep them satisfied. So yeah, that's what keeps going. So any brand, any industry la competition irundha da that industry keeps flourishing. So இன்னைக்கு அப்படிதான். And beauty today, that's what grooming is so necessary. So we are able to handle that many customers. யார் நல்லா பண்றாங்க அவங்க சக்சீட் ஆக போறாங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்கீங்க, ஒரு டிஃபைன் சக்ஸஸ் அப்படின்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? Success, I think it's each individualக்கு பொருந்தது அது. For me, if you say, I mean, be happy with what you're doing. Contentment is one thing. If you're happy and content in what you're doing, then you should continue doing that. And இன்னைக்கு இப்போ naturalsன்னு பார்த்தீங்கன்னா, it was ஆரம்பிக்கும் போது we never expected it to be so big. So today when it has grown so much and lot of women have joined this network, so that is very ஒரு kind of happiness கொடுக்குது. lot of them அவங்க ஸ்டோரிஸ் ஒருத்தர் நிறைய பேர் இப்போ ஒரு 400 women plus are with our franchisees. So அவங்க each of them அவங்க எப்படி அவங்கள மாற்றிக்கிறாங்க, when they உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசி கேக் வரும்போது இதர் அவங்க ஹஸ்பண்ட் ஆர் பிரதர்ஸ் யார் ஒரு கூட வருவாங்க, நான் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், நான் முடியுமா, அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர், ஒரு பயம், நம்மளால் பண்ண முடியுமா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதில் வருவாங்க. அண்ட் ஃபியூ மந்த்ஸ்
பார்த்து பொறுத்து when they're on the floor and when they come back and the kind of confidence, okay, I've done this, I can run my business, I'm earning so much, and the financial independence vandadum, the way they transform, that is very satisfying to see that lot of them and the housewives இருந்திருப்பாங்க. இவன் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியலையே, சொல்கிறது நாங்கள்லாம் பண்ணுறோம்ல, நீங்களும் கற்றுப்பீங்க, இது என்ன, இட் இஸ் யூ ஹேவ் டு ரன் இட், நீங்கள் ரொம்ப டோன்ட் கெட் டூ இன்வால்வ், பட் மேனேஜ் த இது, நாங்கள் வி ஆர் கிவிங் யூ ஆல் த ஃப்ரேம் ஒர்க், சப்போர்ட் இருக்குது, பண்ணுங்கன்னு தான் தே எடுத்து பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் மோர் தென் 2-3 சலூன்ஸ் தே ஆர் மேனேஜிங் வெரி வெல். So and the way they change and transform and they become so confident, and the kind of respect and this thing that they get, it is very happy to see that. உங்க கண்ணோட்டத்துல ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் சக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் எது மேம்? அது அகைன் ஈச் ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட் ஆயிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் யூ திங்க், I mean, லைஃப்பில் யூ ஹேவ் டு கீப் ஆன் டூயிங், தேர் சம்திங் எல்ஸ். இப்போ இது முடிச்சாச்சு, அடுத்து வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, தட்ஸ் வாட் வில் கீப் யூ கோயிங். இல்லைன்னா வந்து நம்ம கம்ப்ளசன்ட் ஆகிடுவோம், அப்புறம் நம்மளுக்கே வந்து ஏஜ் ஆகிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓடிட்டே இருந்து அடுத்துன்னு பண்ணிட்டு இருந்தால் தான் வி ஆல்சோ வில் பி ஆக்டிவ், அண்ட் ஏஜ் இஸ் நாட் அ பார், ஸோ யூ கேன் கீப் ஆன் கான்ஸ்டன்ட்லி டூயிங். ஸோ ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அன் ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, இட் கீப்ஸ் கோயிங் ஆன். இப்போது நேச்சுரல்ஸ்னு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா, சப்போஸ் அது வந்து லாஸ் ஆகிடுச்சு, இல்லை நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் அப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கப் பிளானாக என்ன வச்சுருந்தீங்க மேம்? பேக்கப் பிளானே இல்லை, இதுதான் இல்லைனா வந்து தெர் இஸ், because there was no choice. So my husband was in another business, he made some losses in that, so then அப்போ அந்த டைமில் தான் இது ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் would have to keep us going, எங்கள் bread and butter இதுதான். ஸோ come what may, இதை நாங்கள் we had to make it successful for us to go forward in life. So there was no choice. So we worked only for that. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பெண்கள் அதிகமாக வந்து இப்போ இந்த பியூட்டி சலூன்லாம் வந்து அதிகமாக கவரப்படுறாங்க. இப்போ ஹேர் கட்டாக இருக்கட்டும், த்ரெட்டிங்காக இருக்கட்டும், ஐப்ரோ த்ரெட்டிங் அண்ட் இந்த மாதிரி மேக்கப்பு, ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கவரப்படுறாங்க. ஆனால் பசங்க அப்படின்னு பார்த்தா இப்போது ஓரளவுக்கு வராங்களே தவிர, முன்னாடிலாம் வந்து கல்யாணத்துக்கு ஃபேஷியல் பண்ண வரேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்கள எப்படி மேம் அட்ராக்ட் பண்ணி, இல்லை உங்களையும் வந்து சூப்பராக க்ரூம் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன இருக்குது சலூன்? ஐ திங்க் இப்போ அது மாறிட்டே வந்துடுச்சுல. நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி அப்படி தான் இருந்தது. மென் வந்து அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டா இட் இஸ் நாட் இன், இட்ஸ் நாட் ஃபேஷனபிள் டு டூ அ ஃபேஷியல், தே லைக் டு பி மேட்சோ, அந்த மாதிரி இருந்தாங்க. பட் டுடே இட் இஸ் மெட்ரோசெக்ஷுவல் மென், இட்ஸ் ஆல் சேஞ்சிங். எல்லாருமே வாண்ட் டு டூ எவ்ரி திங். நீங்கள் வை ஷுட் விமன் ஒன்லி கெட் க்ரூமிங் டன், மென் ஆல்சோ வெறும் ஹேர் கட் மட்டும்தான் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தென் டுடே ஒரு பெடிக்யூரில் இருக்கட்டும், ஒரு ஃபேஷியல் இருக்கட்டும், ஹேர் கலர் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே தே ஆல்சோ வாண்ட் டு டூ. ஸோ அது வந்து நாங்கள் ஒன்றும் பெருசாக செல் பண்ணோன்னு இல்லை, அவங்களே வந்து தே ஆல்சோ வாண்ட் டு லுக் குட். ஸோ தே எல்லாருமே கேட்குறாங்க. அண்ட் டுடே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி கிரிக்கெட்டர் ஒரு செலிப்ரிட்டி, ஃபிலிம் பர்சனாலிட்டி, அவங்கள பார்த்துட்டு அவங்க மாதிரி கலர் வேணும், அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுன்றது இஸ் பிகம் தே ஆல்சோ கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் இட். ஸோ இட் இஸ் ஃபேர். ஏன் வை ஷுட் தே டூ? இன்ஃபேக்ட் மென் தான் ரொம்ப கேள்வியே கேட்க மாட்டாங்க. இது பண்ணிக்கோங்கன்னா உடனே ஓகே ஓகே ஓகே. அதே விமென்னா 10 இடம் போயிருப்பாங்கல்ல, இதெல்லாமே பார்த்து இது பண்ணிக்கணுமா அது பண்ணிக்கணும்னு அவங்களே மைண்டில் டிசைட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மென் கஸ்டமர்ஸ் இட்ஸ் ஈஸியர் டு கன்வின்ஸ். என்ன சர்வீஸ் வேணும்னு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்களா, ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஈஸியாக பண்ணிப்பாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம மேக்கப்பாக இருக்கட்டும், நம்ம ஷாம்புவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் பேஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு கொடுக்குது. சின்ன வயசாக இருக்கும் போதே வந்து ஸ்கின்ல சுருக்கம் விழுகிறது, அந்த ஓல்னஸை கொடுக்குறதுன்னு. அண்டு இப்போ நீங்களும் அந்த ஒரு இதில் பியூட்டி சலூனில் இருக்கீங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலி நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னும் போது அது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் மெயின்டைன், அதுக்கு முன்னாடி சிக்கக்காய் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பீப்புள் டோன்ட் ஹேவ் த டைம். நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியல, நாங்களாம் இருக்கும்போது சின்ன வயசில் ஒரு சாட்டர்டேனா தலை
எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது ஒரு ரொட்டீனாக இருந்தது. ஸ்கூல் அப்போ தான் லீவு, அன்றைக்கி எல்லாம் பண்ணுவாங்க. பட் டுடே நோபடி ஹேஸ் த டைம். அண்ட் அது ஹேர் வாஷ் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக நினைக்கிறாங்க. அண்ட் ஓகே, ஆல் தீஸ் இட் மே பி கெமிக்கல், பட் தென் இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் தட் ப்ராடக்ட் தட் இஸ் பீயிங் யூஸ்ட். நாட் எவ்ரி திங் இஸ் பேட். உங்களுக்கு there are safe products that can be used for the hair and skin. So அதை நம்ம அந்த குவாலிட்டியை பார்த்து யூஸ் பண்ணோன்னா then it is safer for us in the long run. So that is very important. அண்ட் நேச்சுரலாக ப்ராடக்ட்ஸ் நாங்களும் ஆரம்பிக்கும் போது, ஒரு சலூன் ஆரம்பிக்கும் போது நிறைய நேச்சுரல், அதுதான் வாட் ட்ரோவ் மீ டு ஸ்டார்ட் அ சலூன். நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணோம், பனானா பேக் போட்டோம், இது போட்டோம், அதெல்லாம் பண்ணோம். பட் அது ஒரு சலூனில் இருக்க வரைக்கும் தான் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் அது அந்த இந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் கிடையாது. நீங்கள் அன்றைக்கே பண்ணோம், அப்படியே பண்ணணும், இல்லைனா யூ கே நாட். அண்ட் அது எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு தெரியாது. சிலது சில பேருக்கு அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி வி ஸ்லோலி மூவ்ட் அவுட் ஆஃப் இட். பட் இப்போ நிறைய வருது. இப்போ உங்களுக்கு வருது இல்லை, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வருது, அண்ட் தென் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பட் ஆனால் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் டெஃபினட்டாக எல்லாத்துலேயுமே இருக்கும். இல்லாமல் யூ கே நாட் அந்த ப்ராடக்ட் ஒரு வருஷம் இருக்கணும், இல்லை ஒரு 2 வருஷம் இருக்கணும்னா அதோட தேவையான இது போடணும். பட் வி ஜஸ்ட் நீட் டு see that the right products are used and not. இப்போ ஹேர் கலர்னு கூட சொல்கிறாங்களே, ஹேர் டை இருக்குது. ஹேர் டையில் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹேர் பிகாஸ் the chemical or the product used for this thing is much stronger. So நம்ம என்ன சொல்கிறது, நீங்கள் நான் அமோனியா, இப்போ அமோனியா லெஸ், அந்த whichever that chemical அது கம்மியாக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாக பண்ணணுன்னா ஹென்னா தான் இருக்குது, மெஹந்தி இருக்குது, மருதாணி போட்டால் உங்கள் ஹேர் அப்படி ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடும். அண்ட் அது மாதிரி nobody likes having that thing. So the other alternative is only this. There's nothing that will get your hair black. Otherwise it is always also internally. நம்ம சாப்பிட்ற ஹேபிட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு இல்லை. ஸோ அதனால சீக்கிரம் கிரே ஆகுது ஹேர். your skin tends to the kind of pollution. So you have to maintain. But you need to see that you're using the right thing. இப்போ பசங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆல் யூல் டூ இஸ் இன்ஃபேக்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, பாடி எல்லாம் ஒரே சோப் தான் இருக்கும். ஒரே சோப் வச்சு மூஞ்சி கை எல்லாமே பாடி வாஷ் எல்லாமே ஒன்று. இப்போ எல்லாமே தனித்தனி. யூ ஹேவ் அ ஃபேஸ் வாஷ், யூ ஹேவ் அ பாடி வாஷ். அண்ட் ஃபேஸ் வாஷ்லேயே டிஃப்ரெண்ட் உன் ஸ்கின்னுக்கு ஏதோ அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் ஆல் பிகம் கேட்டகரைஸ்ட், வெரி ஸ்பெசிஃபிக். அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா யூல் ஹேவ் அ கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் முன்னாடியெல்லாம் அன்ஹர்ட் ஆஃப். இப்போ கூட லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் யூஸ் சன்ஸ்க்ரீன். பட் சன்ஸ்க்ரீன் போடலைன்னா பீப்புள் சே you're exposing yourself to this thing. So it has both. இப்போ இந்தியன் ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட். நம்மளால் ஓரளவுக்கு we can melanin production இருக்கிறதால we can be exposed to sun. But whereas outside in foreign countries like European countries, அங்கே exposure ஆச்சுன்னா then it leads to skin cancer. So that fear also is there. So only thing we need to see is நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுது, நம்ம ஊர் இதுக்கு எது நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு நிறைய காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ் ஹேவ் கம் with a lot of safer ingredients. I think அதை பார்த்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணனா. அண்ட் இன்னொரு விஷயம் மேம், இதுலேயே இப்போ நம்ம ஃபேஷியல்லாம் வீட்டில் அந்த தக்காளி போடுறது, அந்த தயிர் போடுறதெல்லாம் பண்ணுவோம். அண்ட் அதுக்கும் அது இன்ஸ்டன்ட் ஒரு 1 டேக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டுட்டு ஒயிட் ஆகிக்கலாம். அண்ட் அதில் பண்ணுறதுக்கும் நம்ம பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்? சரி, அதான் இப்போ கர்ட் நம்ம எல்லாருக்குமே கர்டு சூட் ஆகுமான்னு தெரியாது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், இப்போ டொமேட்டோ கூட டீடான் பண்ணோன்னா வீட்டில் ஹோம் ரெமெடின்னு சொன்னோன்னா தக்காளி தயிர் போட்டு நீங்கள் வெயிலில் போயிட்டு போனதுக்கப்புறமா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு டேன் ரிமூவ் பண்ணோன்னுவாங்க பிகாஸ் ஆஃப் த லாக்டிக் ஆசிட் இன் த கர்ட். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அதே. இப்போ கர்ட் சில பேருக்கு அலர்ஜி ஆகலாம், இட் மைட் பிரேக் அவுட் இன் டு ரஷஸ். ஆயிலி, உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா இட் வில் அக்ரிவேட் திஸ் திங். ஸோ யூ ஷுட் நோ வாட் டு யூஸ். அண்ட் ஆல்சோ அதெல்லாம் டெம்ப்ரரி ஃபிக்ஸ். ஐ மீன் ஆனால் இல்லைன்னா இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். நீங்கள் நிறைய தினம் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி டைம் இல்லாததால தானே இந்த குவிக் ஃபிக்ஸ் எல்லாம் போகிறோம். அது ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தால் கூட யூ வில் பி ஏபிள் டு. லாட் ஆஃப் பீப்புள் சே நான் எதுவுமே போடுறதில்ல, என் ஸ்கின் நான் இப்படியே தானே மெயின்டைன் பண்ணுறேன். தட்ஸ் பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த கடலை மாவு போடுறது, அப்புறம் பால் யூஸ் பண்ணி கடலை மாவு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது, ஆல்மண்ட் ஸ்க்ரப் இருக்குது. பட் தென் இட் ஆல்சோ இன்னைக்கு டைம் இஸ் another big factor where people don't have the time to do all that at home.
அண்ட் சலூனில் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கும் போது இட்ஸ் வெரி ரிலாக்ஸிங். அந்த மசாஜ் ரிலாக்ஸஸ் யுவர் இது. ப்ளஸ் உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியலாக நம்ம இதெல்லாம் போட்டு எடுக்கிறோம். பட் தென் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஸ்கின்ல வர யூனோ அந்த what you say like white heads, black heads and all that needs to be clean. You'll need a external கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க it will be better to get that cleared. So doing it once in a month is still okay. சூப்பர் மேம். அட் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேம், நேச்சுரல் சலூனோட அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன? அடுத்ததுன்னா இப்போ வந்து நம்ம இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்ட்ராங் சதர்ன் பிராண்டாக தான் இருக்கும். வி ஆல்சோ வாண்ட் டு கோ நேஷ்னலி அக்ராஸ் இந்தியா. இந்தியா சச் அ ஹியூஜ் கண்ட்ரி. இப்போ சவுத்லேயே எங்களுக்கு 400-500 இருக்கும் போது இன்னும் மீதி நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு போனால் the numbers are huge. So we're looking at I mean this thing is 3,000 salons பார்த்துட்ருக்கோம். And then having providing employment for more than 10,000 plus people. Currently we have 10,000, but we want to go to 1 lakh plus people. Plus also give entrepreneurship and this thing to more women. So that is our dream. And also go out internationally. ஒரு இந்தியன் பிராண்ட் இன்டர்நேஷ்னலாக எடுத்துகிட்டு போகணுன்றது இஸ் ஆல்சோ ஆர் ட்ரீம். சூப்பர் மேம். இன்னைக்கு ஆக்சுவலி உங்களை மீட் பண்ணி பேசினதில் நிறைய விஷயம் நானுமே கற்றுக்கிட்டேன். ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது ஓகே நம்மளும் இப்படி டெவலப் பண்ணியிருக்கலாமா, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. அண்ட் பார்க்குற வியூவர்ஸுக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் இண்டிபெண்ட் உமன் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணுறீங்க. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட் மேம் ஒரு உமனாக இருக்கிறதுக்கு. Thank you so much. Thank you so much.